அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நடந்த சாலை விபத்தில் காயமடைந்த 12ஆம் வகுப்பு மாணவி தனியார் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மாணவியின் உறவினர்கள் மருத்துவமனையில் குவிந்ததால் பரபரப்பான சூழல் அங்கு நிலவுகிறது. இது தொடர்பாக அவருடைய உறவினர்கள் தெரிவித்தவற்றை தற்போது பார்க்கலாம். அவங்களை கேட்டாக்க நிர்வாகம் சரி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரெண்டு வாரத்துல ஃபைனல் சர்ஜரின்னு சொல்லிட்டு 2 லட்சத்துல முடியும்னு 10 லட்சம் டிமாண்ட் பண்ணாங்க சார். ப்ரெஷர் கொடுத்து வேற ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து நேற்று 7:30 மணிக்கு இன்னும் ஒருத்தருக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது, இன்னும் வரக்கூடாது, இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்றக்கோசரம் தான் நாங்கள் நியாயத்துக்கு போராடுறோங்க சாமி. என் பொண்ணு வர்றதில்லையப்பா, என் தங்க வர்றதில்லை சாமி, என் தங்க வர்றதில்லையப்பா. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்தபாபு. ஆனந்தபாபு, வணக்கம். என்ன நடந்தது? மருத்துவமனை தரப்பில் இதற்கு ஏதாவது பதிலளிக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. ஒசூர் அருகே சாலை விபத்தில் காயமடைந்த 12ஆம் வகுப்பு மாணவிக்கு தவறான சிகிச்சை அளித்ததால் உயிரிழந்ததாக பெற்றோர் புகார் கூறியுள்ள நிலையில் ஒசூரில் உள்ள விஜய் மருத்துவமனை முன்பு உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த மாதரசன்பள்ளி கிராமத்தை சேர்ந்த முரளி என்பவரது மகள் லட்சுமி. இவர் சூளகிரியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த போது கடந்த பிப்ரவரி மாதம் பள்ளிக்கு தாயுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது டிப்பர் லாரி மோதியதில் கால் மீது ஏறி லட்சுமிக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. இவர் தொடர்ந்து பெங்களூரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஒசூரில் உள்ள விஜய் என்னும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இந்த நிலையில் மாணவி பள்ளி தேர்விலும் பங்கேற்றதாக கூறப்படும் நிலையில் மாணவி நல்ல முறையில் இருந்ததாகவும் விஜய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போது இறுதியாக எலும்பு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள 2 லட்சம் ரூபாய் கேட்டதாகவும் அவர்கள் பணத்தை தயார் செய்து வந்த போது பின்னர் 10 லட்சம் ரூபாய் செலவாகும் என கூறியதால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல மருத்துவமனை நிர்வாகம் அவர்களை வலியுறுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் மாணவிக்கு நேற்று டிரெஸ்ஸிங் செய்வதற்காக முதுகு பகுதியில் ஊசி செலுத்திய போது தவறான சிகிச்சை அளித்ததாகவும் பின்னர் இரவு லட்சுமி உயிரிழந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டி மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திடீரென மாணவியின் உடல் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டதால் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மருத்துவமனை சார்பில் இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. தொடர்ந்து போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். உறவினர்கள் தர்ணாவிலும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் சம்பவம் ஒசூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்தபாபு. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.